எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னாக்கா, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய கங்கை கொண்ட சோழீஸ்வரர் திருக்கோயில்ல தான் நான் இப்ப வந்திருக்கேன். கங்கை கொண்ட சோழபுரங்கிறது தமிழர்களுடைய, அதாவது திராவிட கட்டிடக்கலைக்கு உதாரணமான சோழ பேரரசினுடைய சிற்பக்கலைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில். அதாவது ராஜராஜ சோழன் தஞ்சாவூரை தலைமையகமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தார். ஆனால் அவருடைய புதல்வன் ராஜேந்திர சோழன் அந்த தலைநகரத்தை இங்க மாத்தி கங்கை கொண்ட சோழபுரத்துல அவர் தலைநகரை உருவாக்கி அவர் ராஜேந்திர சோழன் கட்டிய கோயில் தான் இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில். அவருக்கு ஏன் கங்கை கொண்ட அப்படின்னாக்கா, ராஜேந்திர சோழன் மேலை கீழே சாளுக்கிய மன்னர்கள் எல்லாம் வென்று கங்கை வரை சென்று வெற்றி பெற்று சோழ பேரரசை கங்கை வரை நிறுவியதால் அவருக்கு கங்கை கொண்ட சோழன் என்று பெயர். அந்த கங்கை கொண்ட சோழன் கட்டிய கோயில் இது கங்கை கொண்ட சோழீஸ்வரர். தஞ்சை பெரிய கோயில் இருக்கிறது பெருவுடையார். இந்த ஊருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற பேர் வந்தது. இன்னும் சிறப்பான தகவல்கள் என்ன இருக்குங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். பறந்து விரிந்த கங்கை கொண்ட சோழபுர கோயில் முன்னாடி பசும் புல்தரை பாருங்கள். மிக பறந்து நல்ல ஒரு விசாலமாக காற்றோட்டமாக ஒரு நுழைவு வாயில். முதல்ல நுழைஞ்ச உடனே, அதாவது அரை நிலையில், அதாவது பாதி நிலையில் உள்ள சிதைந்த நிலையில் உள்ள ஒரு ராஜகோபுரம். அதனுடைய மேல் கோபுரம் காலப்போக்கில் மறைந்து விட்டது. இந்த கோயில் பின்னணியில ஒரு அரசியல் சதி இருப்பதாக வரலாற்றாளர்கள் கருதுறாங்க. ராஜேந்திர சோழன் தலைநகர தஞ்சாவூர்ல இருந்து இங்க மாற்றுறதுக்காக எல்லாம் பண்ணும்போது இந்த கோயிலை கட்டுறாரு. இந்த கோயில் கோபுரம் பாருங்க, மேல தெரியுது. இந்த கோபுரம் தஞ்சை பெரிய கோயிலோட உயரத்தோட அதிகம் வந்துட்டாக்கா அதோட சிறப்பு, தஞ்சை பெரிய கோயில் சிறப்பு மறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் சதி செஞ்சு இது பூமி வெயிட் தாங்காது இந்த கோபுரம் அப்படின்னு ஏதோ சொல்லி முதலாம் நிலைக்கு பூமிக்கு அடியில் உள்ள போற மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால தஞ்சை பெரிய கோவிலோட உயரம் கொஞ்சம் கம்மியா ஆயிடுச்சு. ஆனாலும் இது தஞ்சை பெரிய கோயில் போலவே பெரிய நந்தி, சிவன், சோழீஸ்வரர் எல்லாமே தஞ்சை பெரிய கோயில் போலவே இருக்கும். பாருங்க, இங்க இருக்கிற பெரிய நந்தி, கொடிமரம், அந்த தஞ்சை சோழீஸ்வரரோட கோபுரம் எல்லாமே தெரியும். தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே இங்க கங்கை கொண்ட சோழபுரத்துல மூலவர் பெயர் பிரகதீஸ்வரர். அங்கேயும் பிரகதீஸ்வரர், இங்கேயும் பிரகதீஸ்வரர், சோழீஸ்வரர். இப்போ மூலவர் தரிசனம் பண்ணிட்டோம். பெரிய லிங்க திருமேனியில அருமையாக காட்சி தந்துட்டு இருக்காரு. அற்புதமான சிவசக்தி சிவனோட ஆலயம். அம்பாள் பெயர் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற மாதிரியே பெரிய நாயகி அம்பாள் பெயர். அதையும் பார்க்கலாம். இங்கே படிக்கட்டுகள் இது எல்லாமே ரொம்ப அற்புதமான சோழர் கால சிற்பங்கள் கலையை போற்றுபவர். தமிழனின் சிறப்பை, தொன்மை இதை பார்க்கும்போது நமக்கு பெருமையாக இருக்குது. தஞ்சை பெரிய கோயிலை போலவே அழகாக, இதுவும் அதைவிட அழகாக என்று கூட சொல்லலாம். பாருங்கள், பறவைகள் கிரிக்கும் ஒளி, இந்த இதமான இந்த காலை பொழுதுல பாருங்கள், இந்த கோயிலுடைய கோட்டை சுவர்களில் இருக்கிற சிற்பங்கள், இந்த பெரிய நந்தி, இதெல்லாம் சோழர் காலத்தின் பெருமைக்கு சான்றாக இருக்கின்றன. தென்னாடுடைய சிவனே போற்றி, எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாட்டுக்குரியவர் சிவபெருமான், எந்நாட்டவருக்கும் உரியவர் அவர் சிவ கோயில்ல ஃபேமஸான, அதாவது சோழர் கால பெருங்கோயில்கள்னு சொல்லிட்டு தஞ்சை பெரிய கோயில், தாராசுரம் ஐராஸ்வதர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் அல்லது சோழீஸ்வரர் கோயில், இந்த 3 கோயில்களை சோழர் காலத்து பெருங்கோயில்கள்னு சொல்லி வரலாற்றுல குறிப்பிடுறாங்க. இப்போ கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சை பெரிய கோயில் போலவே அவருடைய ராஜராஜ சோழனுடைய ராஜேந்திர அவர்கள் பல இந்தியா முழுவதும் கங்கை வரை சென்று வெற்றி பெற்றதை நினைவு கூறும் விதமாக இங்க ஒரு கோட்டை, அரண்மனை கோயிலை கட்டினார். அந்த கோயில் தான் இது கங்கை கொண்ட சோழபுரம் ஈஸ்வரன் கோயில். இந்த கோயிலோட ராஜகோபுரம் பார்த்துட்டு இருக்கீங்க. தஞ்சை பெரிய கோயில் சற்று சின்னதாக இருந்தால் கூட எல்லாம் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்த ஃபீலிங்கு நமக்கு இங்கே கிடைக்குது. அதை பார்த்த மாதிரி அதே மாதிரி இருக்கு. அப்புறம் அங்கே பாருங்க, இந்த கோட்டை சுவர், பீரங்கி நிலை, இது எல்லாமே இந்த கோயிலை பாதுகாக்கிறதுக்காக கோட்டை சுவர், பீரங்கி நிலையெல்லாம் கட்டி மிக பரந்த அளவுக்கு இது யுனெஸ்கோ பாரம்பரிய இதுல சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. மத்திய தொல்லியல் பாதுகாப்பு இருப்பதனால இங்க சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டுத்தான் இறைவனை தரிசிக்க வேண்டும், செயல்பட வேண்டும். எல்லாமே சிற்பக்கலைக்கு இந்த துவாரபாலகர்கள் இங்க ரொம்ப விசேஷம். எங்க சுத்தினாலும் துவாரபாலகர்கள் சிற்பம் இருக்கும். சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு கங்கை கொண்ட சோழபுரம். மிக சிறந்த சிவன் சக்தி வாய்ந்த சிவாலயம் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில். தஞ்சை பெரிய கோயிலுக்கு இணையானது கங்கை கொண்ட சோழபுரம் கோயில். இது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கு. இது சிவபக்தர்கள் உட்பட ஆன்மீக பக்தர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், மாணவ மாணவிகள் எல்லாருமே
நம்ம தமிழர்களா பிறந்த எல்லாருமே அவசியம் வந்து தரிசிக்க வேண்டிய ஒரு இடம், பார்க்க வேண்டிய ஒரு இடம், தரிசிக்க வேண்டிய சிவன் தஞ்சை கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலை பெற்று வாழ்கவே. ஓம் நமச்சிவாயா. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.